சிறுகதை தூரத்து பச்சை. எங்க குடிச்ச காஃபி டம்ளரை கூட சிங்கிள் எடுத்து போடக்கூடாதா? இங்கே நான் ஒருத்தி தனியாக அலாட்டிக்கிட்டு இருக்கேன் என்று ரஞ்சனி கத்தி கொண்டிருந்தாள். ஏண்டி இப்படி கத்துற? ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன். ஒரு பெரிய குத்தமா இப்போ என்று சுரேஷும் பதிலுக்கு கத்தினான். ஒரு நாள் மறந்தா ஞாபகம் மறதின்னு சொல்லலாம். தினமும் இப்படியே தான் செய்கிறீங்க. நானும் உங்களை மாதிரித்தானே வேலைக்கு போயிட்டு வர்றேன். எனக்கும் அலுப்பு சலிப்பு எல்லாம் இருக்காதா என்று ரஞ்சனி கேட்டாள். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை என்று சுரேஷ் சொன்னவுடன் ரஞ்சனிக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா எனக்கு மட்டும் பழக்கமா என்ன? நீங்கள் எப்படி செல்லமாக உங்கள் வீட்டில் வளர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் வளர்ந்துருக்கேன். இப்போ நான் கல்யாணமாகி வந்தவுடன் பழகலையா? கையில் காஃபி கொடுத்து கையோடு வாங்கிட்டு போக நீங்கள் என்ன பேஷண்டா? ரொம்ப பேசுகிற. என்னமோ நீ ஒருத்தி தான் உலகத்தில் வேலைக்கு போகிற மாதிரி பேசுகிற. சரிதாண்டி, போடி. இங்கே பாருங்க, உங்களுக்கு வேலைக்காரி மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தா எனக்கு ஆஃபீஸ் போக நேரமாகாதா? இதை யோசித்து பார்க்க மாட்டிங்களா? ஆமாம், எங்கள் அம்மாவும் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன, எங்கள் அப்பாவா வீட்டு வேலைகள்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காரு? எங்கள் அம்மா தனியாக தானே செய்கிறாங்க. நீ மட்டும் என்ன உசத்தியா? இவளுக்கு ஆத்திரமாக வந்தது. சரிங்க, உங்கள் அம்மா என்னைய மாதிரி ஐடி துறையிலையா வேலை செய்கிறாங்க? இல்லை, என்னை மாதிரி ராத்திரி 12 மணி வரைக்கும் வீட்டில் வந்தும் வேலை செய்கிறாங்களா? உங்கள் அம்மா டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அதுவும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை இல்லைல்ல. இங்கே பாருங்கள், வீணா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்னோட நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க செஞ்சு பழக்கம் இல்லை. இதுக்கு மேல் இவனிடம் பேசுவது பிரயோஜனம் இல்லை என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். இருவரும் ஆளுக்கொரு அறைக்கு சென்றனர். ரஞ்சனி அடச்சே என்று இருந்தது. கல்யாணமாகி 6 மாதத்தில் 6000 சண்டைகள். ஏன் இந்த சுரேஷ் இப்படி இருக்கிறான்? சாஃப்ட்வேர் பணியில் இருவரும் இருந்ததால் ஒருத்தர் கஷ்டம் இன்னொருவருக்கு புரியும் என்று தானே நினைத்தோம். அவனை மாதிரி தேன நானும் வேலை பார்க்கிறேன். என் கஷ்டம் அவனுக்கு புரியாதா? இல்லை, புரியாத மாதிரி நடிக்கிறானா? இப்படி ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டேன் என்கிறானே. எனக்கு மட்டும் 10 கை 10 கால்களாயிருக்கின்றன. காலை 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பும் வரை வீட்டில் வேலை வேலை வேலை. இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தவுடனும் வேலை வேலை வேலை. பிறகு லேப்டாப்பை திறந்து வைத்து ஆஃபீஸ் வேலை செய்து முடித்துவிட்டு இரவு தூங்க போவதற்கு எப்படியும் மணி 12 ஆகிவிடும். கல்யாணத்துக்கு முன்பு வரை ராஜாத்தி போல எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். அம்மா எல்லாத்தையும் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவாள். ஏன்தான் இந்த கல்யாணம் பண்ணி கொண்டோமோ என்று நொந்து கொண்டாள் ரஞ்சனி. அன்று மாலை மனசு சரியில்லை என்று பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்றாள் ரஞ்சனி. அங்கே பிரகாரத்தை வலம் வரும்போது சுபத்ரா ஆண்டியை பார்த்தாள். அவர் அம்மாவின் நெருங்கிய தோழி. இவள் சின்ன குழந்தையாக இருந்தபோதிலிருந்து அவரை தெரியும். ஹே ரஞ்சனி, எப்படி இருக்க? ஃபைன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று ரஞ்சனி கேட்டாள். எல்லோரும் நல்லாக இருக்கும் ரஞ்சனி. அப்புறம் உன்னோட கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டாள் சுபத்ரா. அதுக்கென்ன ஆண்டி, நல்லாத்தான் போகுது என்ற குரலில் சுரத்தம் இல்லாமல் சொன்னாள் ரஞ்சனி. ஏன் ரஞ்சனி டல்லாக பேசுகிற? எனி ப்ராப்ளம் என்று சுபத்ரா வாஞ்சையுடன் கேட்டாள். அவள் அப்படி அன்பாக கேட்டவுடன் கோயில் என்று கூட பார்க்காமல் அழும் குரலில் தன் மனக்குமுறல்கள் எல்லாவற்றையும் ரஞ்சனி கொட்டி தீர்த்தாள். ஆண்டி, எங்கள் பக்கத்து வீட்டில் சீனியர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவங்க மனைவி வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. ஆனாலும் அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறார். காலையில் பால் காய்ச்சி காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுத்து சாயந்தரம் காய்கறியெல்லாம் வெட்டி கொடுக்கிறார். காயெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் செய்வார். அவங்க மனைவி கொடுத்து வச்சவங்க. எனக்கு வாழ்க்கையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஆண்டி என்று ரஞ்சனி அழமாட்டாத குறையாக சொன்னாள். சுபத்ரா சிரித்தாள். அந்த ஜூனியர் மேனேஜரோட மனைவிக்கிட்ட உனக்கு நல்ல பழக்கம் உண்டா என்று கேட்டாள். என்ன ஆண்டி நீங்கள், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறீங்க என்றாள் ரஞ்சனி. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு நீ என்று சுபத்ரா சொன்னாள். அவ்வளோ எல்லாம் நல்லா பேச மாட்டேன் ஆண்டி. ஏதோ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா சிரிச்சுப்போம், அவ்வளவுதான் என்று சொன்னாள் ரஞ்சனி. சரி, நீ போய் அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு வா. அடுத்த மாதம் நாம் பார்க்கலாம். பை ரஞ்சனி என்று சுபத்ரா விடைபெற்று சென்றாள். ரஞ்சனிக்கு புரியவே இல்லை. நாம் மன கஷ்டத்தோடு சொல்கிறோம், இந்த ஆண்டி என்னடானா அதை காதிலே போட்டுக்காம அவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு வா, அடுத்த மாதம் நாம் சந்திப்போம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்களே.
சரி, எப்படி இருந்தாலும் சுபத்ரா ஆண்டி சொன்னால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். வீட்டுக்கும் வந்துவிட்டாள். இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்தன. பக்கத்து வீட்டு ஆண்டியிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்கு பேச்சு கொடுத்தாள். ஓரளவு நன்றாகவே இருந்தது. அவருடன் ரஞ்சனி நெருங்கிவிட்டாள். அடுத்த மாதம் சுபத்ரா ஆண்டியை பார்க்க கோயிலுக்கு சென்றாள். ஆலயத்திற்குள் நுழையும் போதே பார்த்து விட்டாள். வா ரஞ்சனி வா, சாமி தரிசனம் முடிச்சிட்டு அப்படி பிரகாரத்தில் உட்காரலாம் வா என்று இருவரும் பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்தனர். சிறிது நேரம் பொதுவாக பேசிவிட்டு பிறகு சுபத்ரா கேட்டாள், என்ன ரஞ்சனி, நல்லா பேசுறியா அந்த சீனியர் மேனேஜர் மனைவி கிட்ட? நல்லா பழகிட்டாங்க ஆண்டி இப்போ என்று ரஞ்சனி சொன்னாள். மனைவிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்வியே, அந்த மேனேஜர் அவங்க மனைவி அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க என்று கேட்டாள் சுபத்ரா. அதை ஏன் கேட்குறீங்க ஆண்டி? எனக்கு ஒரே ஆச்சரியம். அவரை பற்றி அவ்வளோ குறை சொல்கிறாங்க. அவர் கிச்சனில் வந்து அளவுக்கு மீறி உதவி செய்கிறதால இவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காம். இவங்களால் சுதந்திரமாக சமைக்க முடியலைன்னு சொல்கிறாங்க. அப்படி சமை இப்படி சமைன்னு அவர்தான் சொல்லுவாராம். அரிசி பருப்பு எல்லாம் சிக்கனமாக செலவழி, ஏன் சீக்கிரம் காலியாகுதுன்னு கேட்பாராம். அவங்க உருளைக்கிழங்கை பொரியல் செய்யலாம்னு நினச்சா அவர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி தான் செய்யணும்னு சொல்லுவாராம். என்னமோ போங்க ஆண்டி என்று ரஞ்சனி பெருமூச்செறிந்தாள். இதுதான் வாழ்க்கை ரஞ்சனி, உனக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு சொர்க்கமாக தெரிகிறது, உண்மையிலேயே அப்படி இல்லாமல் இருக்கலாம். நரகத்தில் நீ இருக்கிறேன்னு நினைக்கலாம். உன்னை பார்க்குறவங்களுக்கு அது சொர்க்கமாக தெரியலாம். அதுக்காக சுரேஷ் செய்கிறதை நான் நியாயப்படுத்தலை. 2 பேரும் ஒர்க்கிங்னா கண்டிப்பாக கணவன் ஹெல்ப் பண்ணாதான் வண்டி ஓடும். நீ அதை பொறுமையாக எடுத்து சொல்லு. பேச்சுவார்த்தை எதுக்குமே தீர்வு உண்டாக்கும். கோயில் மணி அடித்தது. அதை ஆமோதிப்பது போல் ஒலித்தது.